வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47, 48 வசனங்கள். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என் கூட பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் பேசுவாராக. கடந்த வாரங்கள் ஒவ்வொரு நாளும் பேசி எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்த ஒரு அற்புதமான காரியம். அந்த காற்றும் கடலும் அமைதலானது. இந்த படகு மறுகரையை பிடித்தது. இயேசு செய்த அற்புதங்களில் ஒன்று இது. இதே சம்பவம் மத்தேயு 14 கொடுக்கப்பட்டிருக்கிறது, யோவான் 6வது அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த 2 பகுதிகளை எடுக்க போகிறோம். மார்க்கு 6, யோவான் 6. இந்த 2 பகுதிகளையும் நீங்கள் புக் மார்க் ஏதாவது வச்சுருக்கிறீங்கன்னா அந்த 2 பேஜ்லையும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. யோவான் 6வது அதிகாரத்தின் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் இப்பொழுது வாசித்த வசனங்கள். இந்த 2 சைடை நீங்கள் எடுத்து வைங்க. நான் வசனங்கள் மாற்றி மாற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதற்காக நான் இதை சொல்லுகிறேன். ஆன்லைனில் பார்க்குறவங்களை நீங்கள் கூடுமான வரையில் பைபிளை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பைபிளில் பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்க்ரீன்லேயே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். சிலருக்கு ட்ராவலில் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் வீட்டில் இருந்து கேட்குறவங்க கண்டிப்பாக பைபிளை வச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தான் இதில் வைத்து நான் உங்கள் மத்தியில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். இந்த 47வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. படகு எங்க இருக்கிறது? கடல்ல இருந்து இல்ல, நடுக்கடலில். கடலோட சென்டர்ல இருக்கு. ஓகே, கடலோட சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் எப்படிதான் இருக்கும்? தண்ணியா தான் இருக்கும். அடுத்து இன்னும் வரட்டும், நீங்க பிரசங்கத்துக்கு வாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் யாரோ சொன்னீங்களே, ஒரே போலதான் இருக்கும். சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும், அதன் அர்த்தம் என்ன? எனக்கு எல்லா பக்கமும் ஒரு கரையில் இருந்தாலாவது ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இந்த பக்கம் ரொம்ப ஆழம்பா, இந்த பக்கம் போயிடலாம், கரை பக்கத்தில் இருக்கு, ஜம்ப் பண்ணிடலாம். ஃப்ரண்டில் பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை, ரைட்டில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னா ஓகே இங்கே ஜம்ப் பண்ணிடலாம், அல்லது லெஃப்ட்டில் பக்கம்னா இங்கே ஜம்ப் பண்ணிடலாம், ஃப்ரண்டில் பக்கம் இருந்தால் அங்கே ஜம்ப் பண்ணிடலாம், பின்னாடி கொஞ்சம் பக்கமாக இருந்தால் இது எங்கேயுமே ஜம்ப் பண்ண முடியாது. ஏன்னா படகு இப்போ எங்கே இருக்கு? சென்டரில் இருக்கு. எந்த பக்கமும் ஒரே பிரச்சனை. இன்னும் சொல்லணும்னா எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன தெரியல? கரை தெரியல. அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நடுக்கடல்ல இருக்கிறவங்களுக்கு எது ஈஸியா கிடைக்காது தெரியுமா? திசை. நமக்கு ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிட்டுனா அடுத்த காரியங்களை ஈஸியா நம்மளால கணிக்க முடியும். ஆனா இப்போ படகு எங்க இருக்கு அப்படின்னா நடுக்கடல்ல இருக்கு. அப்ப நடுக்கடல்ல எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு கீழே பார்த்தா தெரியும், தத்தளித்து கொண்டு இருக்கிறது. இது நடுவில் எனக்கு ஒரு டைரக்ஷன் வேணும். இந்த படகு ஒரு கரையிலிருந்து புறப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இப்போ இந்த வாழ்க்கை படகு எங்க தான் இருக்கிறது? பாதியில் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து விட்டது, இனி மீதியை கடக்கணும். ஆனா முடியல. அப்ப மீதியை கடக்கணும்னா திசை தெரியாததுனால அங்கேயே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, காற்றும் பாருங்க, நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், பயணம் ஆரம்பித்து பாதி தூரம் வந்து விட்டார்கள். இனி மீதி தூரம் கடக்கிறதுக்கு அனுகூலமான சூழ்நிலை தேவை. ஆனா இங்க எப்படி இருக்கு பாருங்கள். ஆமென். இந்த மார்க் 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிங்கள். வழிக்கு பையே ஆகிலும். மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடி, காற்று அகைன்ஸ்டா இருக்கு, எதிரா இருக்கு. காற்று எதிரா இருக்கு. இரண்டாவது யோவான் 6:17 வாசிங்க. படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாக இருந்தது. அப்பொழுது ஒன்று காற்று எதிரா இருக்கு, ரெண்டாவது இருட்டா இருக்கு. அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியல. சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? எதிரா இருக்கு. எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியல. அடுத்த ஒரு வேதனையான காரியம் என்ன அப்படின்னா 17வது வசனம் அடுத்து வாசிங்க. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். ஹல்லேலூயா. 2 காரியம் சொல்லிட்டு 3வது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. காற்று எதிரா இருக்கு, இருட்டா இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் என்ன மேற்கொள்ள காரணம் என்ன அப்படின்னா அங்க யாரு இல்ல?
இயேசு இல்லை. அப்போ எனக்கு 2 காரியம் நடந்தா இப்போ தத்தளிக்கிற இந்த படகு மீதி தூரத்தை கடந்து விடும். வாழ்க்கையில் பாதி வந்துட்டோம், மீதியை கடக்க முடியல. ஏன்? 1 எல்லாமே எதிராக இருக்கு, 2 ஒண்ணுமே தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், ஒரு வார்த்தை விடக்கூடாது. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை வழக்கம் போல் நடத்துகிற ப்ரேயரை நடத்த ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் வேண்டிய வார்த்தையை தந்துட்டு இருக்கிறார். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் ஆச்சரியப்பட்டது. ஆண்டவர் சமூகத்தில் நடுக்கத்தோடு தான் நிற்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை தந்து பேச வச்சுட்டு இருக்கிறதா நான் உணர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கேள்விக்கான பதில் தான் இது. இந்த படகு கரையிலே இருந்திருக்கோம்னா ஆரம்பித்திருக்கவே மாட்டோம் இல்லை. யோபு சொல்ற, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நான் பிறக்காமலே இருந்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு எல்லாம் இருந்துட்டு திடீர்னு என் லைஃப் இப்போ ஒண்ணுமே இல்லாமல் ஆயிட்டு. இதுக்கு ஆண்டவரே எத்தனை பிள்ளைங்க, சில நேரத்தில் நாம கூட நினைச்சு பிறக்கும் போதே எத்தனை பிள்ளைங்க இறந்துருக்காங்க, அப்படியே இறந்துருந்தா அப்படியே பரலோகம் போயிருந்திருக்கலாமே இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் டைரக்டாக தானே, அவங்களுக்கெல்லாம் பாவம் அறியாத பிள்ளைங்கள் அல்லவா. எத்தனை தடவை நாமே நினைச்சிருப்போம். இது பாதி தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் போக முடியல. ஏன் போக முடியல? 1 எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டா இருக்கு, 2 ஒண்ணுமே எனக்கு தெரியல. அப்போ இனி இந்த படகு முன்னாடி போகணும்னா எதிராக இருக்கிற காற்று அல்லது எது எதிராக இருக்கிறதோ அது எல்லாமே சால்வ் ஆகணும். 2 என் கண்ணுக்கு முன்னாடி வழி தெரியணும். இந்த 2 நடக்கணும்னா ஒரே ஒருவர் வந்தா மட்டும்தான் முடியும். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 இங்கே டாமினேட் பண்ண காரணம் என்ன? காரணம் தான் யோவான் 6:17 பார்க்கிறோம். இயேசுவும் அங்கே வராதிருந்தார். ஹalleluya. அப்ப நாம என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த எதிராக இருக்கிற காற்று மாறணும், இருள் மாறணும், இதெல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு காரியம், நீங்க வரணும். ஆமென், நீங்க வரணும். பாதி வந்துட்டேன்ப்பா, இப்போ நீங்க இதை விட்டுட்டீங்க. என்ன எப்படியே விட்டுட்டீங்கன்னா, நல்லா ஆரம்பிச்சான் இவன் வாழ்க்கை, பாதியில் போயிட்டு பாத்தியான்னு சொல்லுவாங்க ஆண்டவரே. அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் அது உங்களுடைய நாமம் தோஷிக்கப்படும். நல்லா ஆரம்பிச்சான் இவன், ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. சிம்சனுடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, அநேகருடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. இல்லை, வேதம் சொல்லுகிறது ஒரு தேவ மனிதனுடைய முடிவை பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்த்து பிரமித்தவர்கள் இருக்கலாம், என் வாழ்க்கையின் பாதியை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, என் வாழ்க்கையின் முடிவையும் அப்படி பார்த்தால் மட்டுமே உம்முடைய நாம மகிமைப்படும் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும் ஆண்டவரே. ஆமா, இந்த படகு பாதியில போயிடக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நடக்கணும். என்ன நடக்கணும்? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம்? அதுதான் நீங்க ஆண்டவரே. அந்த அற்புதம் தான் நீங்க வரணும் ஆண்டவரே. இங்கே அற்புதமாக உங்கள் மத்தியிலே நான் எதை வைக்கிறேனா? இயேசுவை தான் வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் அற்புதம், அவர்தான் அற்புதம். இயேசுவே நீங்க தான் அற்புதம். ஆமென். அவர் நாமத்தை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அவர் நாமத்தை எல்லாம் சொல்லுங்க. அதிசயமானவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் நாமம், சத்த வாய் திறந்து சொல்லுங்க. அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயம் அவர் நாமம். அப்போ இங்க என்ன நடக்கணும்? என்ன கேட்க போறோம்? காற்றை அடக்க கேட்கணும். நீங்க வரணும், நீங்க வரணும். ஆமென். நல்ல கவனிங்க. இயேசு இல்லைன்னா நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இயேசு இருந்தார்னா எவ்வளவு பெரிய விஷயம் கூட அடங்கிரும். ஆமென், அடங்கிரும். அதாவது நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு இயேசு எவ்வளவு முக்கியம் என்பதை தான் இந்த நாளிலே நம்மோடு கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க அதெல்லாம் அடிக்கடி சொல்றேன். இப்போ 2 வாரத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பதாக கூட ஒரு செர்மன்ல கூட ஆண்டவர் இதை சொல்ல வச்சாங்க. அவங்க இருந்திருந்தா இவங்க இருந்திருந்தாருன்னு சொல்லிடாதீங்க. இனிமேல் சொல்லவே கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு என்கிட்ட கேட்டால் நான் இப்போவும் சொல்லுவேன், எங்க அப்பா தான் சொல்லுவேன். ஆனா இந்த 4.5 வருஷத்தில் அப்பா இருந்திருந்தான்னு சொல்ல வைக்கல ஆண்டவர். ஏன்னா அவர் இருக்கிறார். ஏன்னா என் தகப்பனுக்கு எவ்வளவு நாள் தான் இருக்க முடிந்தது என்னோட கூட, அவருடைய முடிவு வர இருக்க முடிந்தது. ஆனா என் முடிவு வர அவருக்கு மட்டும்தான் இருக்க முடியும், தேவனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். என்னைக்குமே வாழ்க்கையில அவங்க இருந்திருந்தா இவங்க இருந்திருந்தா ஒரு நாள் சொல்லக்கூடாது. யார் இருந்தாலும் இந்த படகு போகாது. இந்த படகு இனி அடுத்து போகணும்னா இயேசு வந்தால் மட்டுமே நடக்கும். இல்லைன்னா இங்கதான் நிற்கும். நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி, யாரை போய் பார்த்தாலும் கதை உடைக்கிறாங்க, எங்க போனாலும் தோல்வி. சில சொல்லுவாங்க, எதை செஞ்சாலும் தோல்வி, எது எடுத்தாலும் வேதனை,
எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே போல இருக்கிறது. கரையை காணவில்லை, எல்லாம் அகேன்ஸ்டா இருக்கு. கடல்ல போறவங்க பிரதானமா பார்க்கிறது காற்று சூழ்நிலை, இது அப்படி அகேன்ஸ்டா இருக்கு, அதுவும் பலமா எதிரா இருக்கிறது. இயேசுவும் வராது இருந்தார். எதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் வந்துட்டார்னா எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையின் அற்புதமே இயேசுதாங்க. ஆமென். மறுகரை அவர் இல்லாமல் இந்த படகு பிடிக்க முடியாது. முடியாது, முடியாது. எந்த ஒரு காரியத்துக்கும் கரையை பார்க்கணுமா? இயேசுவை நீங்க முதல்ல பாருங்க. நீ இயேசுவை பார்த்துட்டேன்னா உன் படகு கரையை பார்க்கும். ஆமென். இப்பொழுது இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா முயற்சி செய்யறாங்க. மத்தேயு மார்க் 6:48 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து, அப்ப அவங்க 3-4 மைல் தூரத்துக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. நம்மளை பார்த்தாலே வந்து எறும்புகிட்ட படிக்க முடியும், எறும்புட்டது கடிதாங்க இல்லை. இவங்க சும்மா இருக்கலங்க, அவங்களுக்கு கொடுத்த பலத்தை முழுமையா பயன்படுத்துறாங்க. முயற்சி பண்றாங்க ஆனா முடியல. பாதி தூரம் எப்படி வந்தாங்க கேளுங்கள். அவர் கொடுத்த பலத்துல வந்தாங்க. ஆமென். அவர் உனக்கு பலன் கொடுக்கும் போது செய்ய வேண்டியதை செய். ஆமென். உனக்கு பலன் இல்லாமல் போக வருது, அவரை செய்ய விடு. ஆமென். இதுதான் இந்த சம்பவம். ஹல்லேலூயா. உனக்கு செய்ய பலன் கொடுப்பார். பைபிள்ல கூட உனக்கு திராணி இருக்கும்போது செய். பலன் கொடுக்கும்போது, அதாவது பலத்தால் இடை கட்டும் போது செய்ய வேண்டியதை செய்யுங்க. அவர் நமக்கு பலனை தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு பலனாயிருக்கிறார். ஆமென். நடக்க பலன் தரும்போது நடக்கணும். நடக்க வேண்டிய பாதையில நடக்க பலன் தருவார், நடக்கணும். நடக்க முடியாத பாதையில் அவர் பலனாய் இருப்பார். அதன் அர்த்தம் என்ன? அவர் கால்கள் நடக்கும், நான் அவர் தோள்களில் இருப்பேன். ஹல்லேலூயா. பாதி தூரம் வரை உன்னை நடக்க பலப்படுத்தினார். மீண்டும் முன் செல்ல உனக்கு பலன் இல்லை என்று கவலைப்படாத. எனக்கு பலன் இல்லை, எனக்கு எல்லாம் நோ. உன்னை இதுவரை கொண்டு வந்தது நீ உன் பலத்தில் வரல, அவர் உனக்கு பலன் தந்தார். இனியும் அப்படி பலன் தந்தும் அவருக்கு நடத்த முடியும். அவர் பலனா இருந்தும் உன்னை நடத்த முடியும். பலன் தந்து நடத்த ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுறத பார்த்தார்ல, அங்கிருந்து ஆண்டவர் கட்டளையிட்டா இந்த காற்று ஸ்டாப் ஆயிருக்குமா இருக்காதா? ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. ஆண்டவர் நினைச்சா இன்னைக்கு இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த நேரமே உங்களுக்கு அகைன்ஸ்டா எழும்புகிற காற்றை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா ஏன் செய்யலைன்னா, உன் வாழ்க்கையில அவருடைய தேவை எவ்வளவு அவசியம் என்பதை நீ அறியணும்னா இந்த நடுக்கடல்ல வந்தாதான் தெரியும். இந்த நடுக்கடல்ல உன்னை கொண்டு வந்தது உன்னை மூழ்கடிப்பதற்கல்ல, உனக்கு நான் எவ்வளவு முக்கியம் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். கரையில் இருக்கிறது வரைக்கும் உனக்கு அது புரியாது. நீ ஆழத்துல வா, உன்னோடு கூட அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவருடைய பிரையாரிட்டி, அவருடைய முக்கியத்துவத்தை எங்கெங்க பார்த்தோம்? கரையிலையா? கடல்ல ஆழத்துல தானங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அப்பதானங்க யோசபாத்திட்ட கேட்டா சொல்லுவாரு, ஏங்க நீங்க எங்கேயே மேலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா யோசபாத் சொல்லுவார், நிற்க பலன் இல்லை. வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20:12 நினைக்கிறேன். 20:12 13 இருக்கும். 2 நாளாகமம் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டு. அது அர்த்தம் என்ன? இனி நான் நிக்கணும், இனி நான் நிற்பதும், இனி நான் செய்ய வேண்டியதை செய்வதும் உங்களால மட்டும்தான். ஆமென். இதான் நடுக்கடல்ல இருக்கிற அனுபவம். எல்லாம் எதிராக இருக்கும்போது, எல்லாமே நமக்கு அகென்ஸ்டா இருக்கும்போது, ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆபத்து காலத்தில்
அது சரி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி அனுகூலமான, அதாவது நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் எல்லாம் கிடக்கும். ஆபத்தில் அனுகூலமான, அனுகூலமான அனுகூலமான துணையாளர் மட்டும் சொல்லியிருக்கலாம்லங்க. அனுகூலமான துணைனா என்ன தெரியுமாங்க? இருக்கிற இடத்துல இருந்து ஃபோன் பண்ணியே அவங்களுக்கு இந்த காரியம் செய்யின்னு சொல்வதில்லை. நான் இருக்கிற இடத்துல வந்து என் பக்கத்துல நின்று எனக்காக செய்வது. ஹல்லேலூயா. ஆமென். வந்து பக்கத்துல வந்து, அதான் அனுகூலமா. நீங்க ஒண்ணு எனக்காக இது செய்வீங்களா? நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டேன். அது நமக்கு செய்யற உதவி. ஆனா அனுகூலமான உதவிங்கிறது, அனுகூலமான துணைன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலையில முதல்ல வரணும். எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் பலன் தரும்போது, கிருபை தரும்போது ஓட வேண்டிய இடத்துல ஓடுங்க. நடக்க பலன் தந்தால் நடவுங்கள். ஆமென். ஓட பலன் தந்தால் ஓடுங்க. ஆனால் ஒரு சூழலில் இந்த பலன் இல்லாத நிலைமையும் உண்டாகும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த படகு மூழ்க அவர் விடுவாரா? விட மாட்டார். ஏன்? இது அவர் காண்பித்த பாதையில் அவர்கள் நடந்தது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் தான் துரிதப்படுத்துகிறார். நீங்க அந்த வசனத்தை வாசியுங்கள். மார்க் 6:45. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இது தேவன் அவர்களுக்காய் நியமித்த ஓட்டம். இந்த ஓட்டத்தில் தான் அவங்க எங்க இப்ப இருக்கிறாங்க? பாதியில் நிற்கிறாங்க. இன்னும் மீதி இருக்கு. ஆனா எல்லாமே எதிராக இருக்கு. ஆரம்பிக்கும் போது எல்லாம் அனுகூலமாக இருந்துச்சு. தூங்கும் போது எல்லாரும் வந்து கை கொடுத்தாங்க. நாங்கள் இருப்போம், நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் செய்வோம். எத்தனையோ பேர் அனுகூலம் பண்ணாங்க. ஆனால் பாதியில் வந்துட்டு ஒருத்தரையும் காணும். மேக்சிமம் இவங்க முயற்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிட்டு. அதில் தான் வருத்தம். இனி நிற்க எனக்கு பலன் இல்லை, இனி செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. எல்லா முயற்சியும் தோற்ற இடத்தில் ஒரு காரியம் நமக்கு நடக்கும்னா அதுதான் அற்புதம். ஆமென். எல்லா முயற்சியும் ஒரு முயற்சியில் ஒரு காரியம் நடக்கும்போது அது முயற்சிக்கேற்ற பலன். ஆனா எல்லா முயற்சியும் தோற்ற பிறகு ஒரு காரியம் நடக்கணும், அது அற்புதம். அந்த அற்புதம் செய்யணும்னா அங்க இருக்க வேண்டியவர் இருக்கணும், வர வேண்டியவர் வரணும். அவர்தான் நம்ம ஆண்டவராகிய. ஆமென். ஆமென். எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது இப்போ கடலெல்லாம் போய் ஏதாவது புயல் இந்த மாதிரி வரும்போது உடனே இன்ஃபர்மேஷன் போகும் இல்லை? அப்போ என்ன சொல்லுவாங்க? நைட்டு டைம்னால எங்களால் தேட முடியலை, எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லை, அதனால் அவங்க இருக்கிற இடத்துல போய் ரீச் பண்ண முடியலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த சிச்சுவேஷன்லேருந்து அவரை கூப்பிட்டாலும் அவரால் ரீச் பண்ண முடியும். அவர் கடல் மேலே நடந்து வருவார். ஆண்டவர் அவருக்கு என்ன தோணுதோ அது செய்வார். கடலை பிளந்து நடத்தணும்னு தோணிட்டுன்னா அது செய்வார். கடல் மேலே நடந்து வரணும்னா அது செய்வார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வழியில் நடத்துவார். எனவே தான் ஆவிக்குரியவனுடைய காரியத்தை மற்ற ஒருவனால நிதானிக்க முடியாது. மாம்சத்துக்குரியவனுடைய காரியத்தை பிசாசானவன் எளிதில் நிதானிப்பான். இவன் அடுத்து இப்படி இருக்கிற, நாளைக்கு இப்படி தான் செய்வான், அப்படி தான் செய்வான். எனவே தான் அழகா குறி சொல்லுவான், அழகா அடிப்பான். ஆனால் ஒரு ஆவிக்குரியவனை ஜட்ஜ் பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. அவனுடைய வழிகள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே தான் அவனுக்கு யாரும் குறி சொல்ல முடியாது. அவன் கையை பார்த்து முகத்தை பார்த்து ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் மாம்சத்துக்குரியவனை வச்சு அவனுடைய வழிகள் தெரியும். சாத்தானுக்கு தெரியும், இவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இதை செய்கிறான். மாம்சத்துக்குரியவனை ஈஸியாக கைட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு இவன் இதை தான் செய்வான், இவன் இப்படியே போனான்னா இவன் லைஃப் இப்படி தான் மாறும், ஈஸியாக சொல்லிடலாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரியவனை யாராலையும் சொல்ல முடியாது, எதாலையும் சொல்ல முடியாது. காரணம், அவன் முழுவதுமாய் அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறான். அவருடைய வழிகள் கடலில் இருக்கிறது. காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு யாருக்குமே தெரியாது. காலடி தெரிஞ்சாதான் இங்க ஒரு பாதை இருக்குன்னு தெரியும். காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, நீ நினைக்கிறது இல்லை, நான் நடத்துவேன். கடல்னாலே இயேசு நடக்கிறதுக்கு முன்னாடி வர எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதம், கடலை பிளந்து நடத்துவார். பிளக்கவும் இல்லை, அதுக்கு மேலவே காற்று கூட அடிச்சுட்டு தான் இருங்க, அது நடந்துட்டு வரார். அதன் அர்த்தம் என்ன? எந்த புயலும் அவரை தடுக்க முடியும். ஆமென். ஒருவேளை என் படகு முன் செல்ல இந்த காற்று தடையா இருக்கலாம், இந்த புயல் தடையா இருக்கலாம். ஆனால்
அவர் என்னிடத்தில் வர இந்த காற்றுக்கு தடுக்க முடியாது, இந்த புயலுக்கு தடுக்க முடியாது. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஹalleluya. நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நம்ம ஓட தான் செய்யணும், நம்ம ஓடணும். நமக்கு தேவன் தந்த பலத்தை அதற்கு தான் பயன்படுத்தணும், தந்த கிருபைகளை அதற்கு தான் பயன்படுத்தணும். நம்மால் முடிந்ததை நம்மை கொண்டு செய்வார், நம்மால் முடியாததை அவர் நமக்காய் செய்து முடிப்பார். பொதுவாகவே அந்த காலத்தில் நான் யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற குதிரைகள், அந்த குதிரை ராஜாக்களுக்குன்னே தனியாக வச்சிருப்பாங்க. அந்த குதிரைகளை ஆமாம், அந்த முன்களத்தில் நிற்கிறவங்களுக்குன்னே தனியாக ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குதிரை போவாங்க, ஏதாவது அந்த குதிரைக்கு அடிபட்டு கால் முறிஞ்சிட்டு இனி அந்த குதிரையால் எழும்ப முடியாதுங்கிற நிலை வந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த குதிரையை அங்கேயே கொன்னுருவாங்க. பாதியில் அந்த குதிரை பலவீனம் ஆகிட்டு அந்த குதிரையால் முடியாதுங்கிற நிலை வந்தால் அந்த குதிரையை கொன்னுருவாங்க. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த படகு பாதி வரதான் வருது, இதால முடியாதுன்னு சொன்ன அந்த படகு உடைக்க மாட்டார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல, பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர், அவருடைய தழும்புகளால் குணம். ஹalleluya. இவங்களால கம்பெனிக்கு ஆகலைன்னா ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும், அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, முடிக்கலைன்னா கவனம் சம்பளம் கிடையாது, கம்பெனிலேருந்து துரத்திடுவாங்க. உலகம் இப்படி தாங்க துரத்தும், உலகம் இது தாங்க செய்யும். ஆமாம், இப்படி துரத்தினதுனால தான் இன்றைக்கி நான் இந்த லாக்டவுனில் வேலை போய் எத்தனை பேர் நடுக்கடலை இல்லை, காலையில் வீட்டிலேருந்து சந்தோஷமாக கிளம்பி சாப்பாடெலாம் கேட்டு டிப்டாப்பாக கிளம்பி ஆஃபீஸில் போனால் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் மெயில் வந்திருக்கும், உனக்கு வேலை போச்சுன்னு. அந்த வேலையை நம்பி எவ்வளோ இடத்துல லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பிள்ளை ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சுருப்பாங்க. நடுக்கடலில் விட்ட அனுபவம். இதுதான் உலகம். இந்த நேரத்தில் என்ன செய்ய? எல்லாம் அகைன்ஸ்ட் ஆயிட்டு, இருட்டாக இருக்கு, ஒன்றும் தெரில. சில சொல்லுவாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, இருட்டாக இருக்கு. இந்த சூழ்நிலை மாறணும்னா அற்புதம் வரணும், அதிசயமானவர் வரணும். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வருவாரா? வருவார். எப்படி வருவார்னு சொல்றீங்க? வேதம் அதை சொல்லுகிறது. அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென். ஆமென். அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என் வேதனையை பார்க்கிறார். அக்கறைக்கு போகும்படி அவர் துரிதப்படுத்துகிறார். அவர் சொல்லிதான் நான் இதுவரை வந்தேன், அவர் சொல்லிதான் நான் களத்தில் இறங்கினேன், அவர் சொல்லிதான் நான் முன்னாடி வந்தேன். இப்போ நடுக்கடல்ல இருக்கிறேன். எனக்கு தந்த பலம், எனக்கு தந்த கிருபை, எனக்கு தந்த ஞானம் எல்லாத்தையும் முயற்சி செய்து பார்த்துட்டேன், முடியல. இப்போ நடுக்கடல்ல நிற்கிறேன். ஒன்று தெரியும், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள பாதியில விட மாட்டார். வருவார். அற்புதமானவர் வருவார், அதிசயமானவர் வருவார். வந்து இந்த படகை மறுகரையில கொண்டு போய் சேர்ப்பார். இன்னொரு ஆச்சரியமான காரியம், இயேசு வர்றது வர படகு மூழ்கல. இன்று அவர் வருவார் என்பதற்கான அடையாளம் தான் இந்த படகு மூழ்கல, இந்த தீபம் அணையல்ல. தத்தளிக்கிறது உண்மைதான், அடுத்து என்ன செய்யணும் தெரியல உண்மைதான், ஆனா படகு உடையல. ஹalleluya. ஆமென். யூரோக்களை தான் காற்று அடித்த போது கப்பல் என்ன ஆயிட்டான்? சேதமாகி உடைஞ்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க? தண்ணியில சாடிட்டாங்க. இங்க உடையல, இது கப்பல் அல்ல, படகு உடையல. ஏன்னா இந்த ஓட்டத்தை நியமித்தது கர்த்தர். அதுதான் பவுல் சொல்லுகிற, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் குறுக மாட்டோம், குறுக மாட்டோம். வெயிட் பண்றாங்க, அவர் வரது வரை காத்துரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. யோவான் 6:19 வாசியுங்கள். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு நியமித்த பாதையில் உங்களால் முடியாது என்ற நிலை வரும்போது இதோடு எல்லாம் முடிந்தது என்று எண்ணி விடாதிருங்கள். உனக்கு நியமித்த பாதையில் உன்னால் முடியாது என்ற நிலை வரும்போது இதோடு எல்லாம் முடிந்தது என்று எண்ணி விடாதே.
உன் விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் என்று அனுப்பினவர் அக்கறையில கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும், எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இவங்க முடியாது என்ற நிலை வந்தபோது இயேசு சமீபமாய் வந்தார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? மார்க் 6வது அதிகாரம் 49-50 வசனங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? அலறாங்க. நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல, நான் இந்த வார்த்தைக்குள்ள எடுக்கிறேன். அலறாங்கன்னா என்ன பண்றாங்க? சத்தமிட்டு அழுறாங்க பயத்துல. அவங்க அலறினதும் இயேசு என்ன செய்தார்? அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, உடனே இயேசு என்ன செய்தார்? அவர்களோடு பேசி. உடனே இயேசு என்ன செய்தார்? இயேசு உடனே பேசணுமா? என்ன செய்யணும்? அலறணும். இயேசுவே என் கூட பேசுங்கப்பா. அப்படி இல்லை. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன். ஓ நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம். பிரியமானவர்களே, ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன், ஒரு உண்மையை சொல்றேன். சர்ச்சில் 1000 பேர் வந்திருந்தாலும் முதல்ல யார்கிட்ட பேசுவார்னா அழுதுட்டு வந்திருக்கவங்க கிட்ட தான் பேசுவார். சீனியர்கிட்ட பேச மாட்டார், பாஸ்டர்கிட்ட பேச மாட்டார். இவங்க தான் அப்படி பார்த்து பேச மாட்டார். வேதம் சொல்லுகிறது அவர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்டவர்கள் முதல்ல அவங்களுக்கு தான் வேர்டு, அவங்களுக்கு தான் ரேமா. எத்தனை வார்த்தைகளை மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம், இங்கே வந்தது மாறிடும். இந்த வேர்டு மாறும்போது பயம் வந்துடும். ஏன் பயம் வந்துடும்னா அடுத்து 1 மணிக்கு பேசணும். நம்ம 5 பாயிண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம், இங்கே ஒரு உள்ளம் ஒட்டஞ்சு வந்திருக்கும். ஆண்டவர் இந்த வேர்டு தான் பேசணும்னு சொல்லிட்டு வார்த்தையை தருவார். நம்ம வார்த்தையை சொல்லிடுவோம், அடுத்து 1 hour பேசணுமே, இங்கே ஆட ஆரம்பிச்சிடும். அதை ஆண்டவர் பேசுவார். அந்த ஒரு வார்த்தை அந்த உள்ளத்தை தேட்டி இருக்கும். எத்தனை சாட்சிகள் தெரியுமா? எத்தனை சாட்சிகள். ஆமாம், நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பிழையாம் பேச டிமாண்ட் பண்ணா கழுதை வச்சு பேசுவார். ஆமே, பிழையாம் பேசுறதுக்கு ரொம்ப டிமாண்ட் காட்டினார்ல. அவனுக்கு என்ன பாலாக் பணத்தை கொடுக்குறான், அவனுக்கு ஃபேவரா பேச போறான். ஆண்டவர் கழுதை வாயை திறந்தார். அவ்வளவுதான். நம்ம எல்லாம் இல்லை, நாங்கள் இங்கே தான் பேசுவோம், இங்கே பேச வேண்டிய டிமாண்ட் காட்டினா, பேதுரு பேச டிமாண்ட் காட்டினா சேவலை வச்சு பேசுவார். அவர் யாரையும் பயன்படுத்த முடியும். ஆமென். எல்லா மகிமையும் அவருக்கு மட்டும்தான். அலறினார்கள், பயந்தார்கள். இயேசு முதல்ல செய்தது என்ன தெரியுமா? அவங்க கிட்ட பேசுறார். ஆமென். அந்த கண்ணீர் சிந்தும் போது பாட்டு எழுதுனது கூட அப்படிதான். தேவ சமூகத்திலேருந்து திடீர்னு இப்படி ஜோம் பண்ணிட்டு திடீர்னு ஓன்னு அழுதுட்டேன், பயங்கரமாக அழுதுட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2011-12 தெரில, அழுது தாங்க முடியல. திடீர்னு ஆண்டவர் உடனே இறைமையா 31 பேசுறார். ஹே, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடி உடனே பேசினார். அப்பதான் இந்த பாட்டு, நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்ற, அதனால தாங்க முடியல. மாத்தாள் வந்து நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரனுக்கு அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா எல்லாம் பேசிட்டு இருந்தான். ஓகே, மரியாள் வந்து அழ ஆரம்பிச்சுட்டா. ஆண்டவர் சொன்னார், கல்லறை எங்க இருக்கு இல்ல. அதுக்கப்புறம் அங்க பிரசங்கம் கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய கிரியை. கல்லறை எங்க இருக்கு? கல்ல மாத்து லாசருவே வெளியே வா. உடனே இயேசு பேசினார். அற்புதம் நடந்தது. தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் தான் உனக்கு பலன். தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் தான் உனக்கான பலன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் படகில் ஏறினார். ஏன் ஏறினார் தெரியுமா? யோவான் 6:21 வாசிங்க. யோவான் 6:21. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். இனி அப்படியே மார்க் 5:51. மார்க் 6:51. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். இந்த 2 வசனத்தையும் பாத்தீங்களா?
படகுல எப்பொழுது ஏறினார்? யோவான் 6:21 அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். இனி மார்க் 6:51 அவர் படகில் ஏறினார். நீ மனசு வைக்கலன்னு அவர் வரமாட்டார். நீ இடம் கொடுக்கலன்னு அவர் வரமாட்டார். அவர்கள் மனதா இருந்தார்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆல்ரெடி தத்தளிச்சிட்டு இருக்கு. படகுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க? நினிவேக்கு போக வேண்டிய யோனா தர்ஷீசுக்கு போகிறான். கடல் கொந்தளித்த போது அந்த படகில் இருந்தவங்க செய்த காரியம் என்ன? அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டாங்க. இன்னும் ஒருத்தனை தூக்கி போட்டா இல்ல. அப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார்கள். ஆண்டவர் காற்றெல்லாம் அதட்டல. இப்போ இன்னும் ஒரு ஆள் வந்தா ஒருவேளை போட்டு உள்ள போயிருமோ, இன்னும் அந்த ஆமா சும்மா ஏற்றுக்கொள்ள, இயேசுவே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி இல்லை. அந்த இடத்துல அவருக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல அவருக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். படகு தத்தளிச்சிட்டு இருக்கு, உள்ள போமா இன்னைக்கே நாளைக்கான் இருக்கு. இப்போ நான் அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதா? இல்ல இப்போ நான் அந்த நபரை போய் பார்த்தா காரியம் நடக்கும். இன்னைக்கு நான் அவங்கள மிஸ் பண்ணேன். இன்னைக்கு ப்ரேயர் தான் நமக்கு 31 நாள் இருக்கு. என்னைக்காவது போயிடலாம். இன்னைக்கு போய் நம்ம அவரை பார்ப்போம். இன்னைக்கு அந்த மினிஸ்டர் இன்னைக்கு போய் பார்ப்போம். ஆண்டவர் காற்றை அமர்த்தவில்லை. கடல் கொந்தளிச்சிட்டு தான் இருக்கு. ஆண்டவர் இப்போ இடம் கொடுப்பியான்னு தான் பார்க்கிறார். சில காரியங்களை கவனிங்க, அவர் அங்கிருந்தே எனக்காக செய்வார். ஆனா சில காரியங்களை அவர் எனக்குள்ள இருந்துதான் செய்வார். ஹல்லேலூயா. அங்கிருந்து எனக்குள்ள இருந்து செய்யறதுக்கு நான் இடம் கொடுத்தே ஆகணும். அதுல ஒரு காரியம்தான், பாதியில நிக்கிற படகு மறுகரைக்கு போகணும். அதை அவர் வந்து தான் செய்யணும். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நீங்க இந்த படகுல ஏறினது நிமித்தம் இந்த படகு மூழ்கினால் மூழ்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர், உங்களை நான் ஏற்றுக்கொண்டதுனால இந்த படகு மூழ்குமானால் மூழ்கட்டும். உங்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் சொல்றாங்கல்ல, அவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. இதை கேட்டு எத்தனை பேர் திரும்பி போயிருக்கிறாங்க தெரியுமா? பிரச்சனை வந்தா வரட்டும், கஷ்டம் வந்தா வரட்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் இவ்வளவு வரட்டும். அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். எனக்காக அத்தனை அடிபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். நான் அவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் எனக்கு இந்த கஷ்டம்னா இதை நான் சந்தோஷமா எண்ணுவேன். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். இயேசு படகுல ஏறினார். மார்க் 6:51 வாசிங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. காற்று அமர கட்டளை கொடுத்தாரா ஆண்டவர்? இல்ல. அப்ப காற்றுக்கு தெரியுது இனி இந்த படகு கிட்ட விளையாட முடியாது. இன்னைக்கு சாத்தா வந்து ரொம்ப விளையாட காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும் இவங்க இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ள. வேதம் சொல்லுகிறது, அந்த கொடியை கண்டு அசிரியன் நடுங்குவான். காற்று அமர ஆண்டவர் கட்டளை கொடுக்கல. அவர் வந்து உக்காந்துட்டு, நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பார்வை பார்த்துருப்பார் இந்த காற்றெல்லாம். ஐயோ நாங்க போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை? ஆமென். என் வாழ்க்கையில இயேசு இருப்பதனுடைய வேல்யூ. இயேசு அந்த அவர் தாங்க அற்புதம். அவர் தான். கம் ஆன், நல்ல கரங்களை தட்டி. ஆமென். அவர் வந்து உக்காந்துட்டார்னா முடிஞ்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்து உக்காந்துட்டார்னா முடிஞ்சு. அவர் வந்துட்டார். இந்த பிள்ளைங்க எல்லாம் கிளாஸ் ரூம்ல கலக்கலன்னு பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி வாத்தியார் பெரம்போட வருவார், ஒண்ணுமே சொல்ல மாட்டார். வந்து அப்படியே அந்த பெரம்பு வச்சுட்டு வந்து உட்காருவார் பாருங்க. ஒரு குண்டூசி விழுந்தா கூட அப்போ சவுண்டு கேட்கும். அவ்வளோ அமைதியாயிருவாங்க. அவர் வந்து உக்காந்துட்டார்னா அவருக்கு அடங்காத காற்று இல்லை, அவருக்கு தெரியாத பாதை இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நாமம் இயேசு. ஆமென். இனி யோவான் 6:21 வாசிங்க. அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். உடனே எல்லாரும் சொல்லுங்க, உடனே. உடனே உடனே உடனே. மார்க் 6ல ஒரு உடனே சொன்னோம். என்ன உடனே? மார்க் 6ல ஒரு உடனே சொன்னோம். என்ன உடனே? பேசினார். உடனே அவர்களோடு பேசினார். இங்க ஒரு உடனே இருக்கு. அது என்ன உடனே? படகு கரையை பிடித்தது. அதன் அர்த்தம் என்ன?
அவர் உடனே பேசுறார்ல, பேசுறது மட்டும் இல்ல, அவர் செய்யறதும் உடனே செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில வாக்கில் நினைக்கலாம் அவர் பேசுறதெல்லாம் உடனே பேசுறாரு, ஆனா செய்யறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. நோ, உடனே செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே அவர் பொறுமையா இருந்து எப்படி செய்வாராம்? சீக்கிரமாய் செய்வார். அந்த படகு கரையை பிடித்தது. எந்த படகு? திசை தெரியாமல் நடுக்கடலில் நின்ற படகு. எந்த படகு? எல்லாமே எதிராக இருந்த போது தத்தளித்த படகு. இதே படகு இப்பொழுது கரையை பிடித்தது. பாதி வழியில் நிற்கிற சகோதரா சகோதரி, இந்த படகு கரையை பிடிக்குமா என்ற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், மூழ்க விடலைன்னா நான் சொல்றேன் இந்த படகு கரையை பிடிக்கும். அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க, அவரை நோக்கி பாருங்கள், அவரை கூப்பிடுங்கள். அவரால் மட்டும்தான் இனி இதை நடத்த முடியும். இந்த தேவன், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒரே சத்தமாய் ஆமென். அப்படியே